நம்ம இன்னைக்கு நல்ல மொறுமொறுவான சோமாஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பண்டிகை சீசனில் தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் இன்றைக்கி மைதா அழுக்கிறேன். நான் பாருங்கள் 1.5 கப்பு மைதா எடுத்துருக்கேன். 1/2 கப்பு சிரோட்டி ரவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சிரோட்டி ரவை வேண்டான்னா நீங்கள் மைதாவே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நெய் கொஞ்சம் உருக்கி வரட்டும். நெய் இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. நெய் வேண்டான்னா நீங்கள் எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கரண்டியில் ஒரு முறை கலந்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நெய்யை சேர்த்துடலாம். நம்ம உருக்கி வச்சுருக்கிற நெய்யை சேர்த்துலாம். நம்ம சேர்த்துட்டு நம்ம இந்த மாவை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு நெய் சேர்க்குறது இஷ்டம் இல்லைனாக்கா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் இப்படி சூடு பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய்யில் செய்யும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த சோமாஸு. ஸோ இப்போ பாருங்கள், நான் நெய் எல்லாம் சேர்த்துட்டேன். நெய் சேர்த்துட்டு பிறகு நல்லா கலரி கொடுக்கலாம். நம்ம இந்த நெய்யும் மாவும் நல்லா ஒன்றா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் இருக்கிற நெய் எல்லாம் ஊற்றிட்டேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்தேன். அந்த நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்தா தான் நம்மளுக்கு சோமாஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், நான் கையில் டைட்டாக பிடிச்சி காமிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், டைட்டாக பிடிக்கும் போது ஹோல்ட் ஆகுதா கையில். இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்துருக்கேன். நான் இந்த டம்ளர் தண்ணியை தான் இப்போ சேர்த்து நான் பிசை போகிறேன். ஒரே முறை சேர்த்துடக்கூடாது தண்ணி ஃபுல்லாக. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்டான சப்பாத்தி மாவு போல் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது ஒரு 7 நாள் வச்சு சாப்பிட்லாம். நம்ம நெய்யெல்லாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்டஃபிங் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டேன். இதை அழுத்தி அழுத்தி பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு சாஃப்டான கிறிஸ்பியான நம்மளுக்கு சோமாஸு செய்ய வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி எனக்கு தேவைப்படுது. நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சப்பாத்தி மாவு போல் நான் பிசைஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு விரல் வச்சு அழுத்தினாக்கா உள்ளே கை போகுது. இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேலெல்லாம் தடவி கொடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் நெய் மிச்சம் ஆகிடுச்சு. அந்த நெய்யை கூட நம்ம இந்த மாவில் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொப்பரை எடுத்திருக்கேன். கொப்பரை மிக்சியில் போட்டு நான் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். பாருங்கள், இது 1 கப் அளவுக்கு கொப்பரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொப்பரை வேண்டான்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நான் 1/2 கப்பு கசகசா எடுத்திருக்கேன். நான் கசகசாவை நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வெடிக்கிற அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். பாருங்கள், இதையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய், பொட்டுக்கடலை, இது 3 சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். நைஸாக அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வரணும். இப்போ பாருங்கள், நான் கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், இங்கே காட்டுற தெரியுது. இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம இதெல்லாம் கொப்பரையில் சேர்த்துலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கசகசா கூட இதில் சேர்த்துடலாம். நம்ம கசகசா சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் ரொம்ப ஸ்மெல்லு, வாசனை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம இது போல் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வைக்கலாம், ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ மாவு பார்க்கலாம். பார்த்தீங்களா, மாவு திறந்து பார்த்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு மாவு. இப்போ நம்ம இதில் பூரி போல் நம்ம செய்ய போகிறோம். ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துடலாம் மாவெல்லாம் சேர்த்து. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் நான் 4 போர்ஷன் எடுக்க போகிறேன். நான் 4 போர்ஷன் எடுத்துகிட்டு நல்லா பெரிய ஒரு சப்பாத்தி மாதிரி நம்ம செய்ய போகிறோம். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருட்ட போகிறோம். நம்ம
இப்போ நான் வந்து 4 போர்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து ஒரு பால் எடுத்து நம்ம வந்து பெரிய சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம உருட்டு போகிறோம். இப்போது பெரிய சப்பாத்தி அளவுக்கு நம்ம உருட்டிட்டு அதை வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து இந்த ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். பூரிஸ் எல்லாம் ஈக்குவலாக தெரியும் நம்மளுக்கு. அந்த எண்டில் இருக்கிறதும் இந்த எண்டில் இருக்கிறதும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஈக்குவலாக இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து பூரி போட போகிறோம் இப்போ இதில். இதே போல் மீதி இருக்கிற மாவை நம்ம வந்து உருண்டை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது போல் செய்யும் போது நம்மளுக்கு வந்து எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கும். நம்மளுக்கு மாவு பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. நம்ம பூரி போட போகிறோம் இதில். இப்போது நம்ம வந்து எல்லா மாவுலேயும் இது போல் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ பூரி மாதிரி நம்ம திரட்ட போகிறோம். நம்ம பாருங்கள், நான் வந்து பூரி மாதிரி செய்கிறேன். இப்போ பூரி மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மோல்டு எடுத்து அதில் ஸ்டஃப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பூரி மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், நான் எல்லா பூரியும் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். நான் இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். நான் வந்து மோல்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து இது மோல்டு, இந்த பிளாஸ்டிக் மோல்டு தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நம்ம 2 சைட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிடுங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை வந்து இந்த பூரி செஞ்சு வச்சுருக்கிறத வந்து அதில் சேர்த்துடுங்க. இந்த மோல்டில் வந்து இந்த பூரியை வச்சிடலாம். நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுலாம். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஸ்டஃபிங் சேர்க்க போகிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து சைட்லலாம் நம்ம வந்து தண்ணி அப்ளை பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த மெத்தடு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லைனா இது போல் நம்ம தண்ணி அப்ளை பண்ணி இது க்ளோஸ் பண்ணும் போதும் நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வராத இருக்கும். அப்போ வந்து நல்லா பைண்ட் ஆகிருக்கும். இது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், நான் வந்து எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துடுறேன். கொஞ்சம் டைட்டாகவே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இது வந்து எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம வந்து தண்ணி அப்ளை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துடுச்சு மோல்ட்லேருந்து. பார்த்திங்களா, ஷேப்பும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மோல்டோட இதுவும் நல்லாயிருக்கு. நான் வந்து இன்னொரு மோல்டு கூட காமிக்கிறேன். சின்ன மோல்டு கூட இருக்குது என்கிட்ட, அதுலேயும் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து சைட்லலாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது போல் செஞ்சுட்டு சைட்லலாம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சைடில் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ என்கிட்ட சின்ன மோல்டு இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். பாருங்கள், நான் சின்ன மோல்டில் வந்து மாவை தான் அப்ளை பண்ண போகிறேன். மாவு அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு பூரி வைக்க போகிறேன். நான் இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங்கை சேர்த்துலாம். நான் வந்து 1 ஸ்பூனு கொஞ்சம் சேர்க்குறேன் நான். இப்போ பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி ப்ரோசஸ் தான். இதுவும் அதே மாதிரி மெத்தடில் தான் செய்யணும். இதுக்கு வந்து நான் தண்ணி அப்ளை பண்ணல, அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவுஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். பார்த்திங்களா, எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதுவும் இந்த மாதிரி மாவு போட்டு பண்ணால் கூட நல்லா வரும். உங்களுக்கு எண்ணெய் போட்டு சரியாக வரலன்னா நீங்கள் வந்து மாவு கொஞ்சம் இந்த மோல்டில் கொஞ்சம் மாவை டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பூரி வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஸ்டஃபிங் சேர்க்கலாம். நம்ம இது வந்து செகண்டு நான் வந்து எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இதுவும் சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஆக்சுவலாக நான் வந்து இது வரமகாலட்சுமிக்கு தான் செஞ்சுது. நான் இந்த ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள், செஞ்சுட்டு இப்போ நான் வந்து எல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சு அதில் வந்து பொரிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நான் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம வந்து பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் சோமாஸ் எண்ணெயில் சேர்த்த பிறகு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வந்து நல்லா பொரிக்க போகிறோம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். நிறைய சேர்த்துடாதீங்க, ஒரே முறை 5 இல்லைனா 6 சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொப்பரை தேங்காய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் சேர்க்குறதுனா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துடுங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம கசகசா போட்டு சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா சொல்லலை, நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசகசா சேர்த்து செய்யும் போதும். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி கொடுக்கும்போது அது வந்து ஒரு நல்ல கலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து விட்டுட்டோம்னா ஒரே கலர் ஆகிடும். ஸோ நம்ம வந்து திருப்பி கொடுத்துட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து திருப்பி கொடுத்துட்டு நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது
இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப இழுக்காது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நம்ம எவ்வளோ ஊற்றணுமோ அவ்வளோவே இருக்கும். பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டேன். பார்த்தீங்களா கலர் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இது வந்து நான் ஃபெஸ்டிவல் சீசனில் தான் நம்ம செய்யணும்னு ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கும்போது கூட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு, கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் செஞ்சுட்டு 7 days வரைக்கும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் யாரெல்லாம் என் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.